எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கத்த கொடுத்து, இந்த புதிய நாளை கத்தர் காணும்படி கத்தர் கிருபை செஞ்சதுக்காக, உம்மை ஆராதிக்கும்படி சிலாக்கியத்தை கத்த கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் விரோதமாக குடியேற்றுகிறவராக இருந்து எங்களை சத்துருகள் எல்லாவற்றிலும் முறியடிக்க பலனை கத்த கொடுத்தீங்கப்பா. கர்த்தருடைய கரம் எங்களோடு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு துணையாளராக இருந்து இம்மட்டு நடத்தின வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருந்து இந்த மாதத்தை, இந்த நாட்களை காணும்படி கத்த கிருபை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, மகிமையின் அபிஷேகங்களோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்யப்பா. திரிய தேவனை இருந்து நடத்தும்படியாக நன்றி செலுத்தும். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகரும் இயேசு நல்ல பிதாவே. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு சுகத்தோடு இந்த நாளை ஆராதிக்கும்படி கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த கிருபை உங்களை என்னை நடத்த வந்த தயவுக்காக ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நீங்கள் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களும் அது முழுவதும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்திருக்கிறார். சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணினவரே துதியுங்கள் என்ற வார்த்தைப்படி, மாம்ச தேகமுள்ள யாவருக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே துதியுங்கள் என்ற வார்த்தைப்படி, நீங்களும் நானும் பாதுகாத்த தேவனுக்கு நல்ல உணவு தேவைகளை கத்த சந்தித்ததுக்கு நன்றிருந்த உள்ளத்தோடு எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளை கத்த கொடுத்து உங்களை என்னை பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கிருபை இம்மட்டும் தாங்கின தயவுக்காக நன்றி சொல்லி கத்த நாமத்தை மையப்படுத்தலாமே. உற்சாகத்தோடு கத்தனை மையப்படுத்துவோம். செய்வான் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்னை துதி செய்வான் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் எண்ணற்ற எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத என்று தாங்கும் தம்புயமே தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்குமை தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே.
நாமமே என்னின் துதி செய்வான். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார், நீதியவர். எண்ணி துதி செய்வான். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வான். சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே, சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வான். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? நமக்கு விரோதம் வருகிற எல்லா சத்துரு கிரிகளை அழிக்கும்படியான கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி துதி செய்வான். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய். தேவன் உன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கை. உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கு இருக்குதுனால சத்துரு நம்மளை சேதப்படுத்த முடியாது. என் நம்பிக்கையும் அவரே, அவர் சட்டையில் அவர் கிளம்புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையிங்கே அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்தின் போம் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க ஆண்டவர் நோக்கி? அவர் சட்டையிங்கே அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையிங்கே அடைக்கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவான்.
தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவான், ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவான். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் ஆமென். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால், அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பான், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவான். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் உங்களை எனும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சத்துரு நம்மளை சேதப்படுத்த முடியாது, சத்துரு நம்மை அழித்திட முடியாது. கர்த்தருடைய வல்லமையும் பாதுகாப்பும் நம்மளை நம்ம குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது சொல்லி விசுவாசத்தோடு சொல்லலாமே. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடும் ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. நீங்களும் நான் அப்படி கண்களை முடினவலாம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள உன்னதமான ஒரு மறைவில் இருந்து தேவனுடைய பாதுகாப்பு பெற்றுகிற சிலாக்கியம் பெற்ற ஜனமாக இருந்துரும் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தைப்படி நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவர் விலையேறப்பட்டவர்களாக தேவனாய் கர்த்தர் நம்ம உங்களை என்னை மேன்மை உள்ளவர்களாக நடத்தி வந்திருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சிங்கத்தை போல எங்கள் வாழ்க்கை கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி இருந்தாலும் அதன் கையிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கீங்கப்பா. உடைய பாதுகாப்பு கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்து, உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்து. ஒவ்வொரு நாட்களிலும் அந்த கிருபை எங்களை பிரியாமல் நடத்தி வந்திருக்குது, பிரியாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரபா ஷகல தனபோரி கல தனபும் ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உடைய பாதுகாப்புக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து தப்புவித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு சொல்லலாமே. ஒவ்வொரு நாட்களிலும்
பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். அர்ப்பணிப்போடு தேவனை நோக்கி ஆராதனை செய்யலாமே. ஆமே ஆமே. எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் அமை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, எங்கள் நேசிக்கிற தேவனாயிருந்து எங்கள் அன்பு கொண்டு நடத்துகிற தேவனாயிருந்து நடத்துகிற தயவுக்காக நன்றி அப்பா. மதி பெருக்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருக்கிருபை நினைக்கும் என்ன பதில் செய்வேனோ செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கி. உயிரை காட்டு, ஜீவனை காட்டு, உடைய கிருபை பெரிது ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. ஆராதிப்பேன் உம்மை நான், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இயேசுவை நம்புவேன், வாழ்நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். போக மாட்டேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம். வெட்கப்பட்டு போக மாட்டேன், என்னை அவரிடம், என்னை அவரிடம் ஒப்படை. அர்ப்பணிப்போடு சொன்னாண்ட நோக்கி பட்டு போக மாட்டேன். வனாந்திரமின் வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குற தேவன், நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.
வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லும். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். மீண்டும் ஒரு விஷயம், இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் கரத்தங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை நீரே நடத்துங்கப்பா. என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலிருந்து சமுத்திரம் ஒதுக்கி எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவன். இந்த வனாந்தரத்தில் செங்கல் போடுற சூழ்நிலையில் வந்தாலும் அந்த செங்கடல் 2ஆக பிளந்து வேட்டாந்தரையாக ஜனங்களை நடத்தின அதே தேவன் கடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் வித்தியாசமான பாதையாக இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆராதிக்கிற வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் கர்த்தரே அந்த ஜெயம் எடுக்க பலனை கத்த கொடுத்து நடத்துகிறார். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்தும். மீட்பர் இரட்சகரும் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்க கால ஆராதனை வேலைக்கு நன்றி. இந்த கால ஆராதனை வேலையை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளை செய்தி கேட்டு ஆராதனை பாடல் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இல்லை ஒத்துழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடியோ கேட்டீங்களே, ஒத்துழைக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயற்கை கால சாதம் கரடு தடையெல்லாம் கிடைக்கட்டும். நான் எனக்கு சிறு நீர் அடிப்பது ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வதி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி பாடுற பாடல் கேட்டு ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வேலை எங்கள் மத்தியில் நீர் அசைவாட முடியும் நாமமே உயர்த்தப்படட்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் செய்வோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரமும் ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டு அவரையும் பிதாவின் பரிசுத்த வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனையை கேட்டு பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தொடர்ந்து செய்தி கூட பாடுற பாடலையும் கேட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராகி எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன், ஆருயிரன்பராகி எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன், அனுதினமும் வழி நடந்தேன் அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தேன் அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய், வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமைக்காரும் இல்லை, இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமைக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நான் பார்த்திடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நான் பார்த்திடவே. விசுவாசத்தில் இளைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். அன்பினகளும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பினகளும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
மகிழ்ந்தேன் நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டி அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே, வாரும் என்பீர். ஆவியும் மணவாட்டி அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே, வாரும் என்பீர். சீயோனை நீ பார், உனக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனை நீ பார், உனக்காய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. ஆங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகின்றி நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகின்றி நாம் ஆனந்திப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்வோம். கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவது கிறிஸ்து பூமியில் வந்து இரட்சகராக அவதரித்து மனுக்குலத்தை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையின் மூலமாய் முழு மனுக்குலத்திற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்து பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சமத்திற்கிற சீக்கிரமாய் அவர் தம்மை காத்திருக்கிற பிள்ளைகளை அழைத்து செல்ல சீக்கிரமாக சபை எடுத்துக்கொள்ளும்படி கிறிஸ்து வருகிறார். ரகசிய வருகையில் அதுக்கு அடுத்து பகிங்கிற வருகை, அதற்கு பின்னுதான் ஒரு 1000 வருட அரசாட்சி அந்த பூமியில் நாம் சந்திக்க போகிறோம். இதை குறித்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் இந்த காலவெளியில் தியானிப்போம். சபையாகிய மனவாட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று மரணம் சந்திக்கலாம், இல்லை கிறிஸ்துவின் வருகை இருக்கலாம். அதனால் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையின் நாள் ரொம்ப சீக்கிரமாக, கடைசி காலம், உலகம் எப்பொழுதும் வரலாம். இரவோ நள்ளிரவோ மாலையின் நடுப்பகலோ எந்த சூழ்நிலையாக இருந்தோம் சபையாகிய மனவாட்டி ஆயத்தத்தோடு காத்திருங்க. இப்பொழுது ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆனால் மனசு புதிதாக ஒரு நாள் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மறுரூபமாகிட்டே இருக்கணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், அந்த உலக மக்களை போல, உலகத்தாரலை போல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையும் உலகத்தார் அல்ல, உலகத்தாரை போல வாழ உலகத்திலேருந்து வேறு பறிச்சிட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், அவருக்கு கேட்ட பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எனக்கென்று ஏற்படி லேவிய ராமத்தர் சொல்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்லவே. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உலகம் அப்போஸ்தலருக்கு அன்றைக்கு பாத்திரமாக இருந்ததில்லை. அதனால் உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திறன் கொண்டு நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் அபிஷேக பிசாசு எப்போது நம்மளோட யுத்தம் 3 விதமான யுத்தங்கள் நடக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு யுத்தத்தை சந்தித்து தான் ஆகணும். அதெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான பலனை பரிசுத்த ஆவி நமக்கு தந்திருக்கிறார். தனியாக இல்லை, நம்ம கூட பரிசுத்த ஆவியான பலன். நான் போய் உங்களுக்கு தேட்டவலை அனுப்புகிறேனார். அவர் வந்து நீதி கொத்து நியாயத்தில் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னார். சத்திய வழியில் நடத்துவார், சத்திய உபதேசம் நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நல்ல தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை சித்தம் என்னதென்று நம்ம பகுத்தறியணும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் வல்லமை உள்ளது. அது ஆவியும் ஆத்மாயும் ஊனையும் கணக்காலையும் பிரிக்கிறது இல்லை, அது பிரிக்குது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தையாக வாக்குத்தத்தை நம்மளை பலனடைய செய்து நம்ம வாயிலிருந்து வார்த்தையை அறிக்கை செய்து சுதந்திரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை 2 பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வரணும். மனசு புதுசாகிட்டே இருக்கணும். இந்த பழைய நம்முடைய ஆத்மாவில் புதிய புதிய காரியங்களை சிந்திச்சு முந்தினவங்களை நினைக்கக்கூட பூர்வமான சிந்திக்கக்கூடாது. ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுகிறவர் ஒரு நாள் ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதிய காரியம் நோக்கியே போயிட்டுருக்கணும். பழசையை நினச்சிக்கிட்டு பழசையை சிந்திச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தையே நினச்சிக்கிட்டு வந்து கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போய் சுதந்திரிக்கவே இல்லை.
என்ன பிரச்சனை வந்தாலும் எகிப்தான் நினச்சாங்க. எகிப்தில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வனாந்தரத்திலே மடிஞ்சு போனாங்க. அப்படி சொன்னவங்கெல்லாம் வனாந்தரத்தில் அவங்களோட லைஃப் முடிஞ்சது. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் சுதந்திரிக்க முடியல. காரணம் வாயின் வார்த்தையினால தான், அவிசுவாசத்தினால தான். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். அதாவது மறுரூபமாக அனுதினமும் அந்த அனுபவத்துக்கு வாங்க. ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது, அந்த ரகசியம் நமக்கு பயந்தவர்களுக்கு அந்த ரகசியத்தை உருளை கால ஊதுனா யார் பயப்படாமல் இருப்பான்? ஆண்டவர் ஒரு சத்தம் விடுகிறார் அப்படின்னா என்ன நோக்கம்னு தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுமா? அந்த ரகசியத்தை சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் அப்பமாக நினைக்காதீங்க, நலமானதை பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தம் எந்த காரியம் என்றாலும் யார் என்ன கேட்டாலும் இந்த காலத்தில் இருக்கலாம், நடக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்படி தான் சொல்லப்படுகிறது. அதனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த காலத்தில் இப்படி இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த கடைசி காலமாக இருக்கலாம், கிறிஸ்தவர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கேட்கும்போது இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கேன், ஒரு வேளை வேதத்தின்படி நடக்காமல் இருக்கலாம், ஒரு வேளை நடக்கலாம் அப்படி சொல்லலாம். அப்படி பேசி பழங்க. கேட்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட பதிலை கொடுங்க. சரி, வாசிமா. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அந்த ரகசியம் யார்கிட்ட இருக்கு? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு. நீ சம்பவிக்க போறவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, இனி சம்பவிக்க போறவைகள்லாம் அவர் பிறப்பிலிருந்து எல்லாமே வேத வாக்கியங்களை சொல்லும்படி நிறைவேறும்படி தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், வளர்ந்தார், ஊழியை செய்தார், தேவ சித்தத்தில் சிலுவையில் மரித்தார், மனுக்குலத்தில் பாவ மீட்பாகிய பாவ நிவாரண பலி சிலுவையில் செய்து முடித்தார், மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறார். பிதாவின் வருகை, குமாரன் வருகை பிதாவை தவிர வேறொருக்கு தெரியலைங்கிறார். பிதாவை கேட்டால் குமாரனுக்கு தெரியாது, குமாரனுக்கு தான் தெரியுங்கிறார். பிதா குமாரனை சொல்லுகிறார், குமாரன் பிதா. அப்போ 2 பேருக்கு தெரியாமல் இந்த வருகை இருக்காது. நினையாத வேலையில் மனுஷகுமார் வருவார். ஆனால் கட்டாய கிறிஸ்துவின் வருகையும் ரகசிய வருகை இருக்குது, பகிங்கிற வருகை இருக்குது. சத்தியத்தை ஒழுங்காய் நிறைய இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையில் இன்றைக்கி கிறிஸ்துவின் வருகை குறித்து இன்றைக்கி பேசப்படுகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் தேவ பிள்ளைகள் கவனமாக இருந்து சத்தியத்தை வாங்கி அதன்படி நடந்து கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு சபை மனவட்டி ஆயத்தமாங்க. ஸ்தோத்திரம். அதே சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸ்தோத்திரம். இப்போ ரகசிய வரையில் ராப்சர் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டு, அப்படின்னா பேரானந்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாளில் நமக்கு ஒரு பெரிய பேரானந்தம் காத்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் வருகையினாலே ஒரு பேரானந்தம் சபைக்கு. இந்த கிறிஸ்து ரகசிய வரிகளை யார் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, புறஜாதியில் ரட்சிக்கப்பட்ட நாமும் யூதரிலிருந்து இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, மனவாட்டிய சபை தான் கிறிஸ்து வரியை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் ரகசிய வருகை. அதற்கு பிறகு இந்த பூமியில் உபத்திரவம், மகா உபத்திரவம். அது வெளிப்படுத்தி 1 to 5 வரைக்கும் அந்த சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 6 to 19 அதிகாரம் வரைக்கும் அந்த உபத்திரவத்தை, மகா உபத்திரவத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது கிறிஸ்து ரகசிய வருகைக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிற கைவிடப்பட்டவர்கள், யூதர்கள் எல்லாருக்குமே ஒரு உபத்திரம் இருக்குது. உபத்திரம், மகா உபத்திரம். இந்த உபத்திரம், மகா உபத்திர காலத்தில் சபையாய் மனவட்டி இங்கே இருக்காது, கிறிஸ்துவ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகுதான் உபத்திரம், மகா உபத்திரம். அது யாருக்குன்னா இஸ்ரவேல இருக்கு. இயேசுவை விசுவாசியாத யூதர்களுக்காக. அவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, இவன் அந்தி கிறிஸ்து, இவன் பொய்யான தோற்றத்தோடு அவர்களை வஞ்சிக்க நினைக்கும் போது உண்மையை கண்டுகொண்டு இயேசுவாகிய கிறிஸ்து தான் மேசியா என்று விசுவாசிப்பார்கள். அப்போ ரத்த சாட்சியை மறிப்பார்கள். அந்த உபத்திரத்தில் யாருக்குன்னா யூதர்களுக்கு, இயேசு விசுவாசியாத யூதர்களுக்கு, ரகசிய வரி எடுத்துக்கொள்ளப்படாத யூதர்களுக்கு அந்த பகிங்கிற வருகை. அந்த உபத்திரம், மகா உபத்திரம் கொடிய நாட்களில் நின்று ரத்த சாட்சியை நிலைத்திருக்கிறவங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வர்றார், பகிங்கிற வருகை. அப்போ சாத்தானோட யுத்தம் செய்து சாத்தானை அடித்து சங்கிலியில் கட்டி வச்சுட்டு அந்த பகிங்கிற வருகையில் இஸ்ரவேலர் மீட்டு கொள்ளப்படுறாங்க. அதுக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி.
1000 வருட அரசாட்சியில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோடு வந்து பூமியில் அரசாளுவோம். இதுதான் இந்த ஒழுங்கின்படி தான் கிறிஸ்துவின் வருகை. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள், அடுத்து பகிங்கிற வருகை இஸ்ரவேலருக்காக. அதில் மீட்டுக்கொண்டு இஸ்ரவேலுக்கு அப்போ தான் இயேசு மேசியனை அறிந்து கொள்கிறாங்க. அவர்களை மீட்டெடுத்து சாத்தானை சங்கிலியில் கட்டி வச்சுட்டு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். அப்போ கிறிஸ்து ரகசியவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாய் மணவாட்டியும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இந்த பூமியில் அரசாளுவோம். அப்போது வந்து இந்த பூமியில் எந்த ஒரு துன்மார்க்கனும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, இந்த இயற்கையே ஆளப்போகிறோம், இந்த பூமியே ஆளப்போகிறோம். அதனால் இந்த அனுபவத்துக்கு 1000 வருட அரசாட்சி, அதுக்கு பிறகு வெள்ளை சிங்காசனம், நியாய தீர்ப்புனான். சரி, இப்பொழுது அந்த ரகசிய வருகத்தை குறித்து 12:1 சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ சபையை ஆரம்பிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சபை இருக்குது. அவங்க வந்து பிதாவாகிய தேவனை வழிபடுகிற ஒரு கூட்டம். புதிய ஏற்பாட்டின் சபை தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட புறஜாதியும், அந்த யூதர்களை இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க தான் மணவாட்டிய சபை. இப்படி இயேசு விசுவாசியாத ஒரு கூட்டம் உலகமெங்கும் சபைகள் இருக்கும். எகோவா விட்னஸ் பல சபைகள் இருக்கும், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சேர்ந்த சபை. அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, அந்த கொடிய உபத்திரம், மகா உபத்திர காலத்தில் அவங்களாம் சந்திக்கப்படுவாங்க. சரி, இன்றைக்கு நாம் அந்த ரகசிய வருகை குறித்து சில சத்தியங்களை அறிந்து கொண்டு இந்த ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபையாக மனவாட்டி நாம் ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-18 வரைக்கும் வாசிப்போம். அதுக்கு முன்னாடி எரேமியா 37 வாசிப்போம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். உபத்திரவ காலங்கிறது இஸ்ரவேலர், அந்த யூதர்கள், இயேசு விசுவாசியாத யூதர்களுக்கு இக்கட்டு காலம், அதுதான் உபத்திரவ காலம். அது அவங்க காக்கப்படுவாங்க. ஆண்டவருக்கு யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தில் சாத்தானை வீழ்த்தி தம் ஜனமாகிய யூதர்களை மீட்டெடுப்பார். சரி, இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 ரகசிய வருகையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு ஆசிர்வாதம். அன்றியும் சகோதரரை, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அந்த ரகசிய வருகை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு ஆதியாமத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையும் கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ரகசிய வருகை, அது ரகசியமாக அதை புரிந்து கொள்ள ஆவிக்கிற ரீதியில் புரிந்து கொண்டாதான் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் இத்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவின் வருகை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50-54 வரை இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரகசிய வருகை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும்,
அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற ரகசிய வருகையில நாம் சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். இதை குறித்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு சபையாகிய மனவாட்டி, அது யாருன்னா புறஜாதியை ரட்சிக்கப்பட்ட நாமும் யூதரில் கிறிஸ்து விசுவாசியை ஏற்றுக்கொண்ட அந்த மனவாட்டிய சபை தான் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இதற்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை விலகி கொள்ளுங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுடைய சித்தம் என்னதுன்னு பகுத்தறி மனம் புதிதாகிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்களை வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த அனுபவத்தை ஒரு நாள் காத்து கொள்ளணும். கிறிஸ்து வருகை பரியந்தமும் அந்த ரகசிய வருகையில் பங்கெடுக்க வேண்டிய தேவ பிள்ளை சபையா மனவாட்டி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய நன்மை எது அப்படிங்கிறத அறிந்து நம்ம வாழணும். அவருடைய நன்மை, அவருடைய சித்தம் என்னதென்று நான் அனுதினம் பகுத்தறியணும். பகுத்தறிந்து நம்முடைய வாழ்க்கையில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுடைய நன்மை சித்தம் என்னதென்று அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக அர்ப்பணித்து வாழணும். அவருடைய வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய மிக அவசியம். ஏன்னா அந்த பூமியில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் தான் ஒரு பெரிய கிருபையின் காலம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எடுத்துக்கொண்ட பிறகு உபத்திரம் ஆரம்பிச்சிடும். உபத்திரம், மகா உபத்திரம் ஆரம்பிச்சிடும். அப்போ கைவிடப்பட்டவர்கள் அது யாருக்காகனா யூதர்கள், இயேசு விசுவாசிய யூதர்கள், அதான் இஸ்ரேல் நாட்டு மக்கள். அவர்களுக்காக அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கொடூரமாக இருக்கும். உத்தரவை போடணும், அவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியணும். அவனும் 3 வருஷ காலம் நகை வஞ்சமாக மக்கள் எல்லாம் கவர் பண்ணுவான். 3 வருஷம் கழித்து தான் தன்னுடைய சுயரூபத்தை வழியாக தான் கொடிய உபத்திர காலம். அந்த காலத்தில் இந்த மக்கள்லாம் கொடிய உபத்திரம் இருந்த தேவ சமூகத்தில் இயேசுவை விசுவாசித்து அவங்க போராடி இரத்த சாட்சியை நிற்கும் போது ஆண்டவரே இந்த மக்களை மீட்டெடுக்க, அதான் இஸ்ரவேலருக்கு அது இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அவைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அப்போ தான் கர்த்தர் யுத்தம் பண்ண வருவார். மிகதோன யுத்தம் அதை இறங்கி ஆண்டவர் யுத்தம் பண்ணி சாத்தானை வீழ்த்தி அவனை சங்கிலியில கட்டி இந்த பகிங்கிற வருகையில் யூதராகி இஸ்ரவேலரை மீட்டெடுத்து திரும்ப ஆயரோட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். ரகசிய வருகை சபையா மனவாட்டிக்கு, பகிங்கிற வருகை இயேசு விசுவாசியாத யூதர்களுக்கு. அந்த யுத்தத்தில் தான், அந்த உபத்திரவத்தில் இயேசு விசுவாசிப்பாங்க. அப்போ பகிங்கிற வரை யூதர்கள் ஆகிய இஸ்ரவேலர் இருக்காங்க. இதுக்கு பிறகுதான் 1000 வருட அரசாட்சி. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனவாட்டிய சபை ஒவ்வொரு நாள் ஆயத்தப்பட வேண்டியிருக்கும். ஏன் 1000 வருட அரசாட்சியில் இயேசுவுக்குன்னு பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி முதல் தம்முடைய குமாரனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த தனிப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில் இயேசு இந்த பூமியில் அரசாளுவார் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை அவர் சுதந்திரிக்கும்படி கிறிஸ்து அந்த 1000 வருட அரசாளுவார். அதுக்கடுத்து தம் ஜனமாகி இஸ்ரவேலருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் தான், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும்படி தான் அந்த பகிங்கிற வருகை. இஸ்ரவேலர் மீட்டெடுப்பதற்கு அந்த பகிங்கிற வருகையில் இஸ்ரவேல் அடுத்து தேசங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், பல தேசங்களுக்காக சொல்ல, எல்லா தேசத்தாரும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியில் தேவன் அரசாளுவார், பூமியில் அரசாளுவார் என்று புதுப்பாட்டை பாடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்களாக நிறைவேறும்படி பல தேசங்கள், பல ராஜ்யங்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் அரசாளுகிற
அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படி கிறிஸ்து இந்த பூமியில் அரசாளுவார். அப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில் ஏசாயா 11வது அதிகாரம் 1-10 வரைக்கும் சில வசனங்களை மட்டும் படிப்போம். அது 5 கூட படி. நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்தும். சிறு பையன் கூட அவைகளை பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்போ இப்படியாக அந்த 1000 வருட அரசாட்சியில துன்மார்க்கர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாத்தானை கட்டி ஜெயிலில் போட்டார்ல, சங்கிலியில் கட்டிட்டார். 1000 வருட அரசாட்சியில் நாம் எல்லாரும் சபையா மனவாட்டியும் இயேசு கிறிஸ்துவோட பூமியில் அரசாளுவோம். ஆதியாகமம் 1:28 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகலவற்றை இந்த பூமியில நம்ம அரசாளணும், இயற்கையில அரசாளணும். இயற்கையில நமக்கு கீழ்ப்படைந்து அடங்கி நம் மூலமாக அது செயல்பட வேண்டுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். இதுக்கு தான் அந்த 1000 வருட அரசாட்சி. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? அந்த ரகசிய வருகை யாருக்கு? அவருக்கு ஆக காத்திருக்கிற புறஜாதி ரட்சிக்கப்பட்ட நாமும் யூதரில் இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட சபையாய் மனவாட்டி எடுத்துக்கொள்ள தான் வர்றார். இந்த மனவாட்டி எப்படி இருக்கணும்? சபையா மனவாட்டி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பரிவுன சித்தம் இன்னதென்று பகுத்தறிஞ்சு ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தமும் அவருடைய நன்மை என்னன்னு தெரியணும். நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்து கடைசி நாட்களில் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். அல்ல, பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான் இருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தம் என்ன? பரமண்ணில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சபையா மனவாட்டி ஒவ்வொரு நாளும் மனவான கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படணும்னா அவருடைய சித்தத்தையும் அவருக்குரிய நன்மை என்று சொல்லியிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார். வியாதியில் அகப்பட்டவர், பிசாசுங்க வல்லமை அகப்பட்டவர்களை விடுதலையாக்கி குணமாக்கி அவர்களை ரட்சிக்கும்படி குணமாக்கும்படி சுற்றி தெரிந்தது போல தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான மனசு ஒரு நாள் புதுசாகிட்டே இருக்கணும். ஒரு புதிய கிருபை புதிய பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை மனவாட்டி சபை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவர் கிறிஸ்துவ வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாக அவரோடு இருக்க மாத்திரம் பூமியிலையும் அரசாள்வோம், இயேசு ராஜாவோடு அரசாள்வோம். கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எபிரேயர் 11:6 சொல்லும்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலதான் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வருகை மற்றும் மனுஷகுமார் வருநாளில் விசுவாசத்தை காண்பாரோ எழுதப்பட்டுகிறது. நல்ல போராட்டம் போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு போன்னு சொன்னது போல ஒரு நாளும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தையும் நன்மை இன்னதென்று பகுத்தறிந்து ஒரு நாளும் மனம் புதிதாக மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரகசிய வரியிலே கால சத்தம் துணிக்கிற பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து அவரை சந்திக்க அவரோடு கூட எழுந்து நித்திய மகிமையிலே நாம் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம். அவரோடு கூட என்றென்றும் கூட இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு
மகிமையான ஒரு வருகையை சந்திப்பதற்கு சபையாய மனவாட்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் செய்ய வேண்டியதை, தேவ சித்தத்தை, தேவனுடைய நன்மையை பகுத்தறிந்து அதை செய்து நம்முடைய மனதை புதிதாகி மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒரு மகிமையின் தேவ சாயலை தரித்தவர்களாக காத்து கொண்டு இப்பட்ட ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எப்பொழுது தேவ சித்தத்தை செய்து கொண்டிருங்கள். நிச்சயமாகவே அவர் சொன்னபடியே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம அழைத்து செல்ல வரப்போகிறார். சபையாய் மனவாட்டி ஆயத்தமாகி காத்துருங்க. அதுதான் ரகசிய வருகை என்பது ரப்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை காண்கிற பேரானந்த ராப்சர். ராப்சர் அப்படின்னா ஒரு பேரானந்தத்தை, எபிரேய பதம் ரகசிய வருகையை அடையாளங்க. அவரை சந்திக்கும் போது கிடைக்கிற ஒரு பெரிய பேரானந்தம். அதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் எனக்கு பேரானந்தம் சொல்லுகிறார், நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிறார். வலது பாரிசத்தில் எனக்கு ஆனந்தம், பேரானந்தம் சொல்லுகிறார். சமூகம் எனக்கு நித்திய பேரின்பம் என்று சொல்லுகிறார். அன்றைக்கே அவருக்கு தரிசனத்தோடு சங்கீதக்காரன் கிறிஸ்துவின் வருகையை குறித்து, ரகசிய வருகையை குறித்து எழுதி வைத்திருப்பார். என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற சபை இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபையாய மனவாட்டி ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவருக்கு பயந்து நடக்கிற விருப்பத்தின்படி செய்து கூப்பிடும்போது ரட்சிப்பார் என்று 145 சங்கீதம் 19 வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனுக்கு பயந்தவரிடம் அந்த ரகசியம் இருக்கிறது. அந்த பயந்தவர், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள், அவர் பயந்தவர் சித்தத்தை செய்கிறவர்கள் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த செய்தியின் மூலமாய் யார் இந்த கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வார்த்தையோடு அந்த நிறைவேறும், கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான அடையாளம் என்ன, அதுக்குள்ளாக சபை என்ன செய்ய வேண்டும் என்றதெல்லாம் முதல் பகுதியிலே நாம் தியானித்தோம். மனவாட்டிய சபை என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தையும் நன்மையை செய்ய ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எந்த நற்கிரியை செய்வதற்கும் ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் காத்திருக்க வேண்டும். நினையாத வேளையில் மனுஷகுமார் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு கலிலேயில் இருக்கிற அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த தூதரிசனம் உங்களிடத்தில் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே திரும்பவும் மேகங்கள் மீது வரப்போகிறார் என்று சொன்னார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர் கிறிஸ்துவின் வருகைக்கு, ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மையும் பல மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய வருகைகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதிப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பும் பரிசுத்தானிய பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவர் அளித்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம் முகத்தை பிரசன்னமாக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.